வணக்கங்கண்ணே, இது பொள்ளாச்சி மண். என்னுடைய வீடியோ பார்க்குறக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவையான வெண்பூசணி தயிர் குழம்பு பொள்ளாச்சி ஸ்டைலில் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். கண்ணே, வெள்ளை பூசணியை தோலை சீவிகண்ணே சிறு சிறுசாக கட் பண்ணிக்கலாங்கண்ணே. கண்ணே, அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கண்ணே அதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கண்ணு உப்பு போட்டு அதையே வேக வைக்கிறேங்கண்ணே. கண்ணே, நான் இங்கே மண் பாத்திரம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்குங்கண்ணே. கண்ணே, வெந்த பின்னாடி கண்ணே அதையே ஆறணுமில்ல ஒரு தட்டத்தில் கொட்டி வச்சுட்டுங்கண்ணே. அப்புறம் வெங்காய மிளகாய் ஒரு பச்சை மிளகா போதுங்கண்ணே, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அப்படி. கண்ணே, நான் இங்கே சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாங்கண்ணே. கண்ணே, தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்கண்ணே. கண்ணே, ஒரு பாத்திரத்தில் கண்ணே எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து பருப்பு எல்லாம் போட்டுக்கண்ணே லேசாக ஒரு வறுத்து விட்டுட்டுக்கண்ணே கொஞ்சம் செவந்ததையும் கண்ணே பச்சை மிளகாய் பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு வணக்கிறேங்கண்ணே. நல்லா பொன்னேரமாக நல்லா தீயறக்கூடாமல் கண்ணே நல்லா வணக்கிட்டு இருக்கணுங்கண்ணே. நல்லா செவந்து வந்துடுச்சா, நல்லா செவந்து வந்ததையும் கண்ணே அதை எடுத்து அதை ஆற வச்சுருக்கணுமல்ல அதில் போட்டு அந்த பூசணிக்காயும் போட்டுக்கண்ணே ஒரு வணக்கிறேங்கண்ணே. நல்லா வணக்கி எடுத்து அவ்வளோதான் கண்ணே எடுத்து வச்சுட்டா ஆறுன பின்னாடி கண்ணே நல்லா அதை ஆற விட்டு கண்ணே தயிர்க்குள்ளே கண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தயிர்க்குள்ளே போட்டுக்கிறேங்கண்ணு. உப்பு பத்திலினா கண்ணு மறுக்க அதை ஒரு கலக்கி விட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு கண்ணு போட்டுக்கலாம். இது உடம்புக்கு குளிர்ச்சி கண்ணு. தயிர் நல்லது. இது அவ்வளவு நல்லா சேர்த்திட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்கண்ணே. வெறுந்தயிர் சாப்பிட்றத விட இப்படி செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்ணு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்கீரை குழம்பு, அப்புறம் வெள்ளை பூசணி தயிர் குழம்பு கண்ணே, அப்புறம் புளி சாதம் கண்ணே. அப்புறம் நேற்று வச்சு இந்த சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு கண்ணே, அதையும் புளி ஊற்றி புளி சாப்பாடு செஞ்சுருக்குறேன் கண்ணே. அப்புறம் முருங்கைத்தழை குழம்பு செய்யறதை இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். நீங்கள் ப்ளே லிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளை.